ரவி, உங்களுக்கு இந்த ஊர் பிடிச்சிருக்கா? எஸ், வண்டர்ஃபுல். ஆனா அந்த குளிர் தான் தாங்கவே முடியல. ஆரம்பத்துல அப்படித்தான் இருக்கும், போக போக சரியா போயிடும். மெட்ராஸ்ல இருந்து அப்பா ரிட்டையர் ஆயி நாங்க முதல்ல இங்க வந்ததும் எனக்கும் குளிர் தாங்க முடியல. இப்ப ஐம் ஓகே. என்ன இல்ல, சின்ன வயசுல நீ எப்படி இருந்தேன்னு நினைச்சு பார்த்தேன். நாங்க ஊர்ல இருந்து வந்ததும் உடனே என்ன மறந்துட்டீங்க இல்லையா? உண்மையை சொல்லட்டுமா? நீ சொல்றது கிட்டத்தட்ட கரெக்ட். எனக்கு தெரிஞ்ச பொண்ணு இத்தனூண்டு இருப்பா, இவ்வளவு ஃப்ராக் போட்டிருப்பா, மேலையும் கீழையும் ஓடுவா துரு துருன்னு. அவ பேர் நிர்மலா. இந்த நிர்மலாவை எனக்கு அடையாளம் கூட தெரியாது. வேணும்னா இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கிறேன். ஹலோ. ஹலோ. ரவி, ஞாபகம் இருக்கா ரவி? ஒரு நாள் நாம பந்தயம் போட்டு கேரம் ஆடிட்டு இருந்தோம். அன்னைக்கு லைட் ஃபெயில் ஆயிடுச்சு. விடாம மெழுகுவத்தி ஏத்தி வச்சுக்கிட்டு விளையாடிக்கிட்டே இருந்தோம். திடீர்னு மெழுகுவத்தி கீழே விழுந்து என் ட்ரெஸ் எல்லாம் பத்திக்கிச்சு. உடனே நீங்க ஒரு பெட்ஷீட்டை போட்டு அதை அணைச்சிட்டீங்க. இல்லன்னா அன்னைக்கே நான் போயிருப்பேன். ரவி, 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 அங்க பாருங்க. எந்த வேலையில புறப்பட்டேனோ ஒன்னும் சரியில்லை. இவன் எதை எடுப்பேன், யார வச்சு எடுப்பேன் புரியலையே. இருக்க மாட்டேன். ஒரே சான்ஸ். இது மேல ஏத்தி விட்டாலும் ஒழுங்கா ஆக்ட் பண்றேன் சார். ஏண்டா சொத்து அதே மாதிரி ஒட்டிக்கிட்டே வர? தள்ளி போடா. சார் ஐயா ஐயா டைரக்ட் ஐயா 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 ஐயா. நல்ல லொகேஷன் சார், மூடு வந்துச்சு சார். ஹலோ சார். நீ இன்னும் இங்கதான் அலைஞ்சுக்கிட்டு இருக்கியா? சும்மா அப்படி சுத்தி பார்த்து. உங்க ஷூட்டிங் எப்படி நடக்குது? நடந்தாதானே. திரைகடல் ஓடியும் திரவியம் தேடுன்னு ஒரு புத்தகத்துல எழுதினா கண்ணாடி போடாம படிச்சு விட்டேன். திரைகடல் ஓடியும் திரைப்படம் எடுன்னு என் போராத காலம் இத கூட்டிட்டு வந்து படாத பாடுபட்டுக்கிட்டு இருக்கேன்ப்பா. சார், நாளைக்கு ஒரு சான்ஸ் கொடுங்க சார். உங்க முன்னாடியே செஞ்சு காட்டுறேன். இது வரைக்கும் என் முன்னால செஞ்சது போதும், கம்முன்னு இரு. அப்படி அப்படி அப்படி. எக்ஸ்கியூஸ் மீ, இவரை நான் தனியா தள்ளிட்டு போலாமா? வண்டர்ஃபுல் ஆங்கிள், லோவஸ்ட் ஆங்கிள், ஹையஸ்ட் பியூட்டி தெரியுது. ஓகே ஓகே. தம்பி, உங்ககிட்ட ஒரு சின்ன உதவி வேணும். சாரி, என்கிட்ட இப்போதைக்கு இவ்வளவுதான் இருக்கு. ஐயா, இத நான் கேட்கல. இருக்கு, பரவாயில்ல. இன்னும் 2 நாள் அவனை வச்சு நான் ஷூட்டிங் கண்டினியூ பண்ணியிருந்தா $1.5 கூட அலைஞ்சுக்கிட்டு இருப்பேன். பரவாயில்ல, தப்பிச்சுக்கிட்டேன். இத பாருங்க, நான் எடுக்கிற படத்துல நீங்க ஆக்ட் பண்ணா போதும். நானா? ஆமாமா, ரொம்ப சின்ன ரோல் தான். அதுல நாய் தான் மெயின். நீங்க அது பின்னால ஒரு 4 நாள் அலைஞ்சா போதும். ப்ளீஸ் ப்ளீஸ். எனக்கு அதெல்லாம் தெரியும். ஐயோ ஐயோ, நீங்க அப்படி சொல்லக்கூடாது. கொஞ்சம் அப்படி தள்ளி வந்தீங்கன்னா கால்ல வேணாலும் விழுந்து கேட்கறேன். அதுக்கு சொல்ல, எனக்கு இதெல்லாம் பிடிக்காது. நான் வேற ஒரு ஐடியா தரேனே. என்ன, எடுத்த வரைக்கும் கொளுத்திடலாங்கிறீங்களா? அப்படி சொல்லல. எனக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருக்கான். அவனை நீங்க கூட பாத்துருக்கீங்க. பிளேன்ல உங்க பக்கத்துல உட்கார்ந்து இருந்தானே. ஆமா. ஐயோ, அவன் பைத்தியமாச்சே சார். ஐயோ, இப்பதான் ஒரு பைத்தியத்துக்கிட்ட ரிலீஸ் ஆயிருக்கிறேன். இன்னொரு பைத்தியத்தை மாட்ட வைக்கிறேன்னு சொல்றீங்களே சார். வேணாம் சார். சார், அவன் பைத்தியம் இல்ல, சினிமா பைத்தியம். சினிமால நடிக்கணும்னு அவனுக்கு ஆசை. அது நிறைவேறாதனால மனசு குழம்பி இப்படி ஆயிட்டான். இப்ப நீங்க இல்லையா, ஃபாரின்ல வந்து எப்படியாவது படம் எடுக்கணும்னு உங்களுக்கு பைத்தியம் தானே? பைத்தியம் தான், பைத்தியம் தான். அதனால அதுவும் இதுவும் ஒன்னா சேர்ந்துருமேங்கறனால இந்த ஐடியாவை கொடுத்தேன். என்ன சொல்றீங்க? ஐடியா நல்லா தான் இருக்கு. அந்த பைத்தியம் பிலிம் சாப்பிட்டா, இந்த பைத்தியம் மேல விழுந்து குதிரை ஆளையே சாப்பிட மாட்டானே. அதெல்லாம் பண்ண மாட்டான். அதுக்கு நான் கேரண்டி. அப்புறம் என்ன, நீங்க இருக்கும்போது என்ன கவலை? கைய கொடுங்க. அப்ப ரிலீஸ் டேட்டை கொடுத்துடலாமா? ரிலீஸ் டேட்டை நீங்க அப்புறம் கொடுங்க, முதல்ல என் கையை திருப்பி கொடுங்க. சாரி. இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.